திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையை மீறி விற்கப்படும் காட்டன் லாட்டரி சீட்டுகளால் பலர் கடனாளியாக மாறி தற்கொலை செய்து கொள்ளும் அவலம் ஏற்பட்டுள்ளது. அது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் கடந்த 2003ஆம் ஆண்டு லாட்டரி சீட்டுகள் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டது. எனினும் அண்மை காலமாக ஆந்திரா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் அச்சடிக்கப்பட்ட 2 நம்பர் லாட்டரி சீட்டுகள் வட தமிழக மாவட்டங்களில் மறைமுகமாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. காட்டன் சூதாட்டம் என்ற பெயரில் இது நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக சென்னையை சுற்றியுள்ள மாங்காடு, குன்றத்தூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் காவல்துறையினரின் ஒத்துழைப்போடு நடைபெறும் இந்த சூதாட்டத்தால் பணத்திற்கு ஆசைப்பட்டு பெண்களும் ஈடுபடுவதாக கூறுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். 2003 தமிழகம் முழுவதும் லாட்டரி சீட்டுகள் தடை செஞ்சாங்க. தடை செய்யப்பட்டதுனால பல தற்கொலைகள் தவிர்க்கப்பட்டது. பல குடும்பங்கள் எல்லாம் வாழ்ந்துன்னு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி காட்டன், ஆன்லைன் லாட்டரி சீட்டு போன்றவை தடை செய்யப்பட்டவை எல்லாம் தமிழ்நாட்டில் குறிப்பாக பூந்தமல்லி, மாங்காடு, திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிக அளவில் நடந்துன்னு இருக்குது. மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இதுதான் நடக்குது. குறிப்பாக பெண்கள் கூட இந்த காட்டன் போன்ற கட்டத்தில் இறங்கி இருக்கிறது கவலைக்கிடமாக இருக்குது. மாலை 6 மணிக்கு மேல் சூடு பிடித்து இரவு 10 மணி வரை நடைபெறும் இந்த காட்டன் சூதாட்டத்தில் பல மடங்கு பணம் கிடைக்கும் என்ற ஆசையில் தினக்கூலிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆகியோர் தங்கள் சம்பாதித்ததை இங்கு சூதாடி இழப்பதாக கூறுகின்றனர். இதனால் பலர் தற்கொலை செய்து கொள்ளும் நிலையும் ஏற்படுவதாக கூறுகிறார் கூலி தொழிலாளி முருகன். தமிழகத்தில் பார்த்தோம்னா இப்போ காட்டன் என்ற நூதன லாட்டரி டிக்கெட் வியாபாரம் அமோகமாக நடந்துட்டு இருக்கு. காட்டன்னா என்னடான்னு பார்த்தோம்னா 2 நம்பர் லாட்டரி சீட்டுன்னு இதை சொல்லுவாங்க. இது மேலே பணம் காட்டினோம்னா 7 மடங்கு பணம் கிடைக்கினட்டு ஏழை மக்களை நப்பாசிக்கு ஆளாக்கி இந்த வாங்குறது யாரான்னு பார்த்தோம்னாக்கா கூலி வேலைக்கு போகிறவன், கொளுத்து வேலை செய்கிறவன், சுண்ணாம்பு அடிக்கிறவன், ஆட்டோ ஓட்டுறவன். இதை வாங்கி நிறைய பேர் குடும்பம் நடுத்தருக்கு வந்துடுச்சு. உள்ளூர் அரசியல் பிரமுகர்களே இத்தொழிலில் ஈடுபட்டு வருவதால் கண்ணெதிரே நடக்கும் காட்டன் சூதாட்டத்தை காவல்துறையினர் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பலரின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் இந்த காட்டன் சூதாட்டத்தை மாநில அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.